Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. காங்கிரஸ் 2 பேர் அதில் பங்கேற்கிறாங்க, அமைச்சராக பதவியேற்று இருக்காங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி அரசு இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முன்னாடிலாம் கூட்டணி வைப்பாங்க, பெரும்பான்மை அந்த முக்கியமான கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க, ஆட்சி அமைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இது சொன்னதை செய்து விட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விசிகா இன்னும் ஆலோசனை செய்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பேசினார் எல்லாமே சொல்கிறாங்க. ஏறத்தாழ அது 99% அதில் போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயுஎம்எல் அந்த ஐயுஎம்எல்லும் தயார். ஆனால் அந்த 2 பேருக்குள்ளே யார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. தாவேக அமைச்சர்கள் அனைவரும் இன்றைக்கி பதவி ஏற்றுட்டாங்க. எல்லாருமே பெரும்பாலும் இளைஞர்கள், அவங்களாம் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அனுபவம் வந்துடும், ஐஏஎஸ்ஸாக போகிறாங்க, ஐபிஎஸ்ஸாக போகிறாங்க, இவங்களுக்குலாம் அனுபவம் இல்லை, அனுபவத்தோடு போகிறாங்க, படித்து போய் அங்கே போய் அந்த அதிகாரிகள் தான் நாங்கள் வேலை செய்யலையா அமைச்சர்கிட்ட, எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சொன்னதை செய்திருக்கிறார் விஜய் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், அறுதி பெரும்பான்மை கிடைத்திருந்தால் விஜய் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருப்பாரா என்பது கேள்விக்குறிதான். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இதுவரைக்கும் எந்த கட்சியும் அப்படி செய்யல, விஜய் செஞ்சிருக்காரு. எந்த கட்சிக்கும் அந்த நிலை வரல. வந்திருந்தால் அந்த கட்சிகள் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கும். ஒரே ஒரு முறை தான் எனக்கு தெரிய தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 2006 திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசை அமைத்தது. அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் உடனிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தினார் கலைஞர். கலைஞருடைய ராஜதந்திர நடவடிக்கை தான் அந்த கூட்டணியிலே அங்கம் வகித்தவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க முடியாமல் போனது என்பது யதார்த்தமான உண்மை. அதை எப்படி சரி பண்ண முடியுமோ அப்படி சரி பண்ணார் கலைஞர். அண்ணன் EVKS இளங்கோவன் டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க டெல்லியில பேசி கூட்டணி வச்சுட்டீங்க, டெல்லியில அதிகாரத்துல பகிர்வு வாங்கிட்டீங்க, ஆனா இங்க மாநிலத்துல அதிகாரத்துல பகிர்வு தரவே இல்லை, காமராஜர் ஆட்சி எப்போதான் வரப்போகுது அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவ்வளவையும் சகித்து கொண்டு, அவ்வளவுக்கும் பதில் சொல்லி கொண்டு, செய்ய வேண்டியதை செய்து கொண்டு கலைஞர் ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தினாரு. அது ஒரு பெரிய சாமர்த்தியம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்கும் வராது. ஆனா விஜய் முதல் கூட்டத்திலேயே மாநாட்டுல சொன்னாரு, நம்ம கூட சிலர் வருவாங்க, வந்தா அவங்களுக்கு அதிகாரத்துல பகிர்வளிக்க வேண்டிய சூழல் வரும், அப்ப நம்ம அதை செய்வோம்னு சொன்னாரு. ஆனா தேர்தலுக்கு முன்பு உங்க கூட யாருமே வரலையே. ஏன் வரல? வருவதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கலையா, அல்லது உங்களை நம்பி யாரும் வரலையா? அப்ப தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, ஆனா நீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துணை நின்றால் நீங்கள் கைப்பற்றி விடுவீர்கள் என்ற முடிவு வந்ததற்கு பிறகுதான் உங்க கூட விசிகா, ஐயுஎம்எல், இன்ன பிற கட்சிகள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ விஜய்க்கு ஒரு கட்டாயம் எழுந்தது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரே தவிர, விசிகா அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஐயுஎம்எல் அதிகாரத்தை நோக்கி நகரணும், எல்லாத்துக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற எண்ணத்தின் அடிப்படையில் விஜய் பகிர்ந்து கொடுத்ததாக நான் புரிந்து கொள்ளல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த காலம் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பொற்காலம் தான். இந்த வாய்ப்பு அமையவே அமையாது. காங்கிரஸ் எப்போது அதிகாரத்தில் இருந்தது? காமராஜருக்கு பிறகு அதிகாரத்துக்கு வரவே இல்லை. அப்ப அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஐயுஎம்எல் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிறேன். 2 பேர்த்துல யாரு வாணியம்பாடியில வெற்றி பெற்றவரா அல்லது பாபநாசத்தில் வெற்றி பெற்றவரா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதற்காகத்தான் இன்னைக்கு அவசர நிர்வாக குழு கூட்டம் எல்லாம் கூடி முடிவெடுக்க போறாங்க. பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷாஜஹான் தான் வரப்போறாரு அப்படின்னு. இவர்கள் வருவார்கள் என்பதற்காகத்தான் 2 இடத்த வேக்கண்டா விட்டு வச்சிருக்காரு. 35 மந்திரிகளை போட முடியும் அமைச்சரவையில. ஆனா 35 மந்திரிகள் போட வேண்டிய இடத்துல முதலமைச்சரோடு சேர்த்து 33 பேர் தான் போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் யாருன்னா, ஒண்ணு அண்ணன் வன்னியரசும், இன்னொன்னு நண்பர் ஷாஜஹானும். 2 பேரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் வருவதற்காகத்தான் அந்த துறையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சிறுபான்மையினர் நலத்துறை இன்னும் ஒதுக்கப்படலை, அது ஷாஜஹானுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் வன்னியரசுக்கு ஒரு துறையை கொடுத்து அவரை அமைச்சராக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விஜய் சொன்னதை செய்துட்டாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. விஜய்க்கான வாய்ப்பு இப்போது முழுமையாக கிடைக்காமல் போன காரணத்தால் விஜய் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்பு எந்த அரசியல் கட்சிக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சு? திமுக, அதிமுகவுக்கு இதுக்கு முன்பு அப்படி ஒரு நிலை இருந்துச்சா?
எம்ஜிஆருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போச்சா? கலைஞருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போச்சா? ஜெயலலிதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போச்சா? எல்லோருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைத்தது. அறுதி பெரும்பான்மை கிடைத்தா யாரும் அதிகாரத்துல பங்கு தர மாட்டாங்க. அறுதி பெரும்பான்மை கிடைத்தா ஏன் பங்கு கொடுக்கணும்? பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுது? அப்ப பங்கு கேட்க வேண்டியது அவர்களுடைய உரிமை. அதை அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டார்கள். அண்ணன் திருமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதற்கான சூழல் கனிந்து வரல. இப்போது அதற்கான சூழல் கனிந்து வந்திருக்கிறது. எனவே விஜய் அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தலுக்கு முன்பு அவர் நீங்க தான் சொன்னீங்க, இப்போ விக்கிரவாண்டி இதுலேயே அவர் அறிவிச்சிட்டார் இல்லையா, கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். யாரும் வரல. அதனால யாரும் வராதப்ப அப்புறம் எப்படி தனியாக தேர்தலை சந்திச்சார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. ஆதரவு கேட்கும்போது நிபந்தனையற்ற ஆதரவு தானே இவங்களும் சொன்னாங்க, விசிகாவும் ஐயுஎம்எல்லும். காங்கிரஸ் மட்டும்தான் இடம் கேட்டாங்க, சரின்னு அதுக்கு கொடுத்தாச்சு. அப்படி இருந்து இவரே தானே கொடுக்குறாரு, வச்சுக்கிங்க அமைச்சரவையில் நீங்களும் இடம் பெறுங்க அப்படின்னு இவரே தானே சொல்றாரு. அதை எப்ப சொன்னாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க சொன்னதை போல விக்கிரவாண்டியில அவர் அறிவிச்சாரு. ஆனா விக்கிரவாண்டியில் அவர் அறிவித்ததற்கு பிறகு கூட்டணி அமைப்பதற்கான ஏதாவது ஒரு முகாந்திரம் அமைந்ததா தாவேகாவுக்கு? ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல? அது கல அரசியல் உங்களுக்கு தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் இவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு அவருக்கு வரும் அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே போயிருப்பாங்க. இல்ல சார், நானு இதுக்குள்ள போன நிறைய பெரிய சப்ஜெக்ட் பேச வேண்டியிருக்கு. நீங்க அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்றீங்க. யாருக்கு அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிப்பீங்க? வாக்கு மக்கள்கிட்ட அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லியா சேகரிச்சீங்க? இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடிய கேள்வியில ஒரு விஷயத்த சொன்னீங்க. நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த கட்சியில் போட்டியிட்ட பலரும் இளைஞர்கள் தான். 2 கேட்டகரி தான். ஒண்ணு திமுக அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் ஒரு கேட்டகரி, இன்னொன்னு இளைஞர்கள் ஒரு கேட்டகரி. 2 கேட்டகரி உள்ளதான் சீட்டே. ரெட்டியார்பட்டி நாராயணனிலிருந்து அண்ணன் செங்கோட்டையனிலிருந்து ஜேசிடி பிரபாகர்லேருந்து விஎஸ் பாபு வரைக்கும் அதிமுக தரப்பு. திமுக நவல்பட்டு விஜயிலிருந்து அந்த பக்கம் முருகன் வரைக்கும் திமுகவில இருந்து அதிருப்தி வெளியான ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் ரசிகர் மன்றத்தில் இருந்த இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக தொடர்ச்சியா பார்த்த முகத்தையே பாக்குறாங்க. துரைமுருகனே 40 வருஷமா பாக்குறாங்க. ஏவா வேலுவையே 25 வருஷமா பாக்குறாங்க. காந்தியவே 20 வருஷமா பாக்குறாங்க. பொன்முடி பையனவே தொடர்ச்சியா பாக்குறாங்க. இப்ப இந்த புதிய முகங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கல யதார்த்தம் புரியுது. ஆனா நீங்க கூட்டணியில பங்கு கொடுப்பீங்க, அதிகாரத்துல பங்கு கொடுப்பீங்க, பல கட்சிகளுக்கு இதன் மூலமா வாய்ப்பு வரும்னு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அந்த நம்பிக்கையை நீங்க விதைச்சிங்களா? இல்ல. இப்ப கூட எளிமையா நீங்க சொல்ல வருது என்னன்னா, ஒருவேளை கூட்டணியில பங்கு தருவோம், இந்த பாருங்க 2 கட்சி இந்த மாதிரி எங்களோட போட்டியிடுது தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் 26ல், நாங்கள் இந்த கூட்டணி வெற்றி பெற்றா இந்த கூட்டணிக்கு இவ்வளோ பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் முடிவு வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. 100 விழுக்காடு வேற மாதிரி தான் இருந்திருக்கும். மக்கள் ஒரு நிலை இல்லாத ஆட்சியை விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. நிலையான ஆட்சியைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் அரை நூற்றாண்டு காலமாக விரும்பி இருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு புதிது. தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் ஒருபோதும். அதனாலதான் விஜய் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேவை பண்ணிட்டாருன்னு நான் பாக்குறேன். அப்போ மக்கள் தீர்ப்புக்கு எதிரான முடிவு தான் இந்த முடிவு. இன்னொன்னு இப்படி வச்சுக்கோங்க, நீங்க விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருந்தா இந்த முடிவுக்கு வருவாரா? இந்த முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நாம நம்ப முடியுமா? நிச்சயமாக இல்ல. விஜய்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே அவர் விருதாச்சலத்திலேயே அறிவிச்சிட்டாரு, அதன்படிதானே இப்ப முடிவு எடுத்திருக்காரு. நீங்க வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல, அதன் பிறகு இவர்களை அமைச்சரவையில் சேர்க்கணும்னு ஏன் நீங்க பேசல? இப்ப இந்த 10 நாள் இடைவெளி இருக்குல்ல, இந்த 10 நாள்ல விசிகாவை வாங்கன்னு கூப்பிடல, ஐயுஎம்எல் வாங்கன்னு கூப்பிடல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட வாங்கன்னு கூப்பிடலையே. ஏன் கூப்பிடல? முந்தா நாள் அதிமுகவில இருந்து ஒரு மேஜர் பார்ட் பிரிஞ்சு வந்ததை கூட்டணியில அகாமடேட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க போறாங்க, மந்திரி சபை விரிவாக்கம் நடக்க போகுதுன்னு ஒரு செய்தி வந்தோன்னே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்கிறாரு. நேரடியாகவே ஊடகவியலாளர்களிடத்துல தோன்றி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நாங்க உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்ததை மறுபரிசீலனை செய்வோம். நீங்க அதிமுக தரப்பிலிருந்து வந்தவர்களை கூட்டணியில சேர்த்தா அவர்கள் பாஜகவினுடைய தயவால் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் இந்த கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கேற்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்றாரு. இத முந்தா நாள் சொன்னாரா? நேத்து அயோத்திதாச பண்டிதருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நிகழ்வுல ஆதவ அர்ஜுனா அறிவிக்கிறாரு, நாங்க விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம்,
எங்க தலைவர் அவங்க கூட்டணியில வரணும்னு விரும்பல. ஏன் 10 நாளா விரும்பல? அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்த அந்த அறைகூவல் இருக்குல்ல, அவர்கள் விடுத்த எச்சரிக்கை இருக்குல்ல, இது ஒரு பதட்டத்தை உருவாக்கிடுச்சு. இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா இந்த மாதிரியா டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளை எல்லா விஷயத்திலும் கேள்வி கேட்பாங்க. இவங்களை தூக்கி அமைச்சரவைக்குள்ள போட்டோம்னா இவங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அதிகார மமதையில் அவர்கள் கேட்க வேண்டியதை கேட்காமல் போயிருவாங்கன்னு நினைக்கிறாரு விஜய். அதை தான் வெளிப்படுத்துறாரு ஆதவ் அர்ஜுன். நேற்று காலையில இருந்து தான் இந்த பேச்சு. அதற்கு முன்பு பல நேர்காணல்கள்ல, பல பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல அண்ணன் திருமா முதலமைச்சர் வாய்ப்பு வந்ததாக சொல்றாரு. எனக்கு ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து போன் வந்துச்சுன்றாரு. மறுநாள் அது கிசு கிசுன்றாரு. இப்படியான பேச்சுக்கள் தான் இருந்ததே தவிர கூட்டணியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்கிற செய்தியை உறுதியாக பேசவே இல்லை விஜயினுடைய தரப்பு. சண்முகம் தோழர் அவர்களினுடைய கண்டனத்துக்கு பிறகு நேற்றைக்கு காலை தோன்றியது இந்த பேச்சு. நேற்றை மாலைக்குள் ஓரளவுக்கு சுமூகமான முடிவை அது எட்டி இருக்கு. அப்போ இது ஒரு சந்தர்ப்பவாத ஆஃபர் தானே தவிர இது இந்த கூட்டணியில தொகுதிகள் பகிர்ந்தளிக்காமல் இப்போது அமைச்சரவையில் இடங்களை பகிர்ந்தளிப்பதுங்கிறது சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தானே தவிர கொள்கையின் அடிப்படையில் அல்ல. ஏற்கனவே அவர் அறிவித்த அதிகார பகிர்வினுடைய அடிப்படையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போ இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவை எடுப்பேன், அதை ஒட்டி எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கும் போதும் அந்த இதை சொன்னார். அது மாதிரியே தெரிவிச்சிட்டாரு. இந்த காலதாமதம் ஏன் சார் ஆகுது? எல்லார்கிட்டும் பேசும்போது எல்லா ஊடகங்களும், அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க விசிகா போகும், பங்கெடுக்கும், அந்த அமைச்சரவையில் பங்கெடுக்கும்லாம் சொல்கிறாங்க. இவர் இன்னும் ஆலோசனை, கட்சினா சாதாரண விஷயம் நினச்சிங்களா? இப்போ பல முடிவுகள் இருக்கணும், பல சுற்று பேச்சு நடத்தணும், இதில் நடத்தணும், நிர்வாக குழு அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுவரை விடுதலை சிறுத்தைகளும் நாங்களும் சேர்ந்து முடிவெடுப்போம்னு அறிவிக்கல. அண்ணன் திருமா தான் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. என்னிடம் பேசிய பேபி அவர்களிடம் நான் அதை தான் சொன்னேன், உங்க முடிவு தான் என் முடிவுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். கம்யூனிஸ்ட் 2 சொன்னாங்களா, விசிகா முடிவை ஒட்டி தான் எங்க முடிவு, நாங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கிறோம். இது வரைக்கும் அவங்க சொல்லல. இது வரைக்கும் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி தான் எங்க முடிவுன்னு சொன்ன அண்ணன் திருமா திடீரென இப்ப என்ன சொல்றாருன்னா, பொதுவுடைமை இயக்கம் நாங்க வெளியில இருந்த ஆதரவில் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லுது. நேற்றைக்கு கூட தோழர் வீரபாண்டியன் பேசுகிற போது பத்திரிகையாளர்களிடத்துல என்ன சொல்றாருன்னா, தாவேகா பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கு, தாவேகா பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய தீர்ப்பு, அதற்கு ஏற்றவாறு நாங்க முடிவெடுக்கிறோம், நாங்க மந்திரி சபையில பங்கேற்க மாட்டோம்னு சொல்றாரு. இப்ப அண்ணன் திருமாவும் இதே முடிவை தானே எடுக்கணும். இதுவரைக்கும் அண்ணன் திருமா பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முடிவை ஒட்டி எடுத்ததாக சொன்ன அண்ணன் திருமா இப்ப என்ன செய்யறாருன்னா, நான் உயர்மட்ட குழுவை கூட்டி முடிவெடுப்பேங்கிறாரு. இப்ப மட்டும் ஏன் பொதுவுடைமை இயக்கத்தை விட்டுட்டாரு, ஏன் உயர்மட்ட குழுவினுடைய முடிவை கேட்கிறாரு? இதற்கு அண்ணன் திருமா தான் பதில் சொல்லணும். ஒரு தடுமாற்றம் அண்ணன் திருமாவிடத்துல வெளிப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் நெடுங்காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று குரல் உயர்த்திய தலைவர், அதற்குண்டான தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் மந்திரியாக வேண்டும், நான் உளமாற அதை நினைக்கிறேன். நீங்க அதிகாரத்தில் இருக்க வேண்டும், நான் உளமாற அதை நினைக்கிறேன். அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை. ஆனா ஏன் இந்த தடுமாற்றம்? நீங்க கூட்டணியில இருந்தீங்க, இப்ப வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப ஒரு வாய்ப்பு வருது. இந்த டிசிஷனை இறுதியாக உறுதி செய்து அறிவிப்பதில் என்ன தடுமாற்றம் இருக்குன்னா, அண்ணன் திருமாவுக்கு இருக்கிற தடுமாற்றம், விஜய் நிலை பெறுவாரா? விஜய் நிலை பெற்றால் தான் நம்முடைய அரசியல் நிலை பெறும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் அண்ணன் திருமாவுக்கு இருக்கு. அதனால அவரு இந்த பக்கமும் ஒரு பிளேவை பண்றாரு, அந்த பக்கமும் ஒரு பிளேவை பண்றாரு. திமுகவிலையும் இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் காய் நகர்த்தல்ல ஈடுபடுறாரு. அந்த பக்கம் அதிகாரத்திலும் பங்கு வாங்கிக்கிட்டு தாவேகாவோடு இணக்கமா இருக்கின்றார். அந்த டிராவல் எப்படி பண்ண முடியும்? அந்த தடுமாற்றம் தான் அண்ணன் திருமாவை வேறு வேறு மாதிரியாக பத்திரிகையாளர்களிடத்துல வெளிப்பட வைக்குது. முதல் நாள் ரிலையபிள் சோர்ஸ்ன்னு பேசின அண்ணன் திருமா மறுநாள் கிசு கிசுன்றாரு. ஒரே நாளில் தன்னுடைய நிலைப்பாட்டில், தன்னுடைய குரலில் வேறு வேறு துணியை வெளிப்படுத்தக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா இல்லையே. அவர் ஸ்திரத்தன்மை வாய்ந்திருக்கிற தலைவர், ஒரு மெஜஸ்டிக் லீடர், தமிழ்நாட்டினுடைய ஆளாகலத்தை அளந்து பார்த்திருக்கிற தலைவர். ஏன் அவருக்கு அந்த தடுமாற்றம் என்று சொன்னால், விஜயை நம்பி போனால் நாம நிலை பெற முடியுமா, அல்லது விஜய் ஒரு காணல் நீரா? தற்காலிகமாக வருகிற பதவியை ஏற்றுக்கொண்டு நாம் அதிகாரத்தில் பங்கேற்று விட்டால் அடுத்த கட்டமா திமுகவோடு டிராவல் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, நெருக்கடி வருமா வராதா? இதுதான் அவருக்கு இருக்கிற யோசனை. அதற்கான அவகாசம் தான் அவர் இத்தனை நீட்டித்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆலோசனை செய்யறோம், நாங்க உயர்மட்ட குழுவுல பேசுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த யோசனையை
முன்வைத்து அதன் மூலமாக என்ன கருத்து வருகிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் திருமா காத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிமுக ஒரு தரப்பு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த தரப்பு 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லி டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. விஜயும் வந்து பார்த்தாரு, இவங்களும் பார்த்தாங்க. எல்லாம் இப்போ அமைச்சர்கள்லாம் இடம்பெறுவாங்க, அந்தளவுலாம் பேச்சு போச்சு. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க சண்முகம் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்ததுனால அது அப்படியே நின்று போச்சுன்னு. இந்த 25 எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்க? எடப்பாடி கூட மீண்டும் இணையத்திற்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இந்த 25 பேருடைய கட்சி பதவியெல்லாம் நீக்கி வேற ஆளை போட்டார். இவங்க நீக்கினது செல்லாது, அவங்கவுங்க அந்த பதவியில் தொடர்றாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே அதிமுக என்ன ஆகும்? சட்டமன்றத்தில் ஈரடிகளாக தான் இருக்குமா? எப்படி போகும்? அமைச்சரவையில் இடம் தரவில்லை என்று சொன்னால் விஜயினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சி.வி. சண்முகம் மறுபரி இந்த ஆதரவு என்பதே எதன் அடிப்படையில் அண்ணன் கே.சி. வீரமணி ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? எங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறார்கள், அதன் மூலமாக இந்த அரிய வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி அமைச்சரவையில் பங்கேற்று ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு நாங்க பாக்குறோம். அதுக்காக தான் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். வெளிப்படையா சொன்னாரு. அப்போ இதுல என்ன உட்கருத்துன்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம், மந்திரி ஆயிட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறோம், 5 வருஷமா எடப்பாடி எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் உருவிட்டாருன்னு சொல்றாரு. அதானே அதுல கருப்பொருள். அப்ப அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏற்கனவே தப்பு செஞ்சிட்டாங்க சார். கொறடா உத்தரவை மீறிட்டாங்க. கொறடா யாரு? அக்னி கிருஷ்ணமூர்த்தி. அக்னி கிருஷ்ணமூர்த்தியை கொறடாவாக நியமித்தது செல்லுமா செல்லாதா? இதெல்லாம் சட்டப்பேரவை தலைவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. சட்டப்பேரவை தலைவர் ஒரு முடிவு எடுப்பார்னு வச்சுக்கோ. எப்படி பார்த்தாலும் தவறு இழைக்கப்பட்டு விட்டது. தவறுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? இப்ப இதுதான் செய்தி. ஒருவேளை அக்னி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா என்பது ஊர்ஜிதமானால் இவர்கள் கொறடா உத்தரவை மீறினார்கள், இவர்களுடைய பதவி பறிக்கப்படும். ஒருவேளை அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவாக நியமிக்கப்பட்டது செல்லாது நிலுவையில் இருக்குன்னா அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போகும். ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது புதிய செய்தி என்னன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஏகோபித்த ஆதரவு சி.வி. சண்முகம் தரப்புக்கு இருக்கு. 1600 சொச்சம் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதுல 1050 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்போ ஜெனரல் பாடியை கூட்டுங்கன்னு சொல்றாங்க அவங்க. இவர் ஜெனரல் பாடியை கூட்டுறதுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ட்ட சொல்லி மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. அதுவே இன்னும் 650 700 தாண்டலன்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தான் வர்றாங்களே தவிர பழைய மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருப்பவர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் வரலன்னு சொல்றாங்க. அப்ப கட்சி என்பது கலகலத்திற்கு. ஆனா இவர்கள் எல்லாம் திரும்ப எடப்பாடி கிட்ட போய் சேருவாங்களான்னா கண்டிப்பாக எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அமைச்சரவையில இடம் இல்லைன்றது உறுதியாயிட்டா. இப்ப ஏறக்குறைய உறுதியாகி போச்சு அமைச்சரவையில இடம் இல்லைன்றது. 8 பேர் பட்டியல் கொடுத்ததாக சொல்றாங்க. லீமா ரோஸ் உட்பட, சி.வி. சண்முகம் உட்பட, எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருவருக்கு கூட வாய்ப்பு இருப்பதாக தெரியலையே. அப்ப ஒருவருக்கு கூட அதில் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோட தான் போய் சேர்த்துக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இவங்களை சேர்க்கறத தவிர வேற ஆப்ஷன் இல்லை. இவங்களையும் விட்டுட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி வீக் ஆகுறாரு. ஆனா அதுல இன்னொரு செய்தி இருக்கு. ஒருவேளை இவர்கள் பதவி இழப்பார்களே ஆனால் தாவேகாவில் இணைந்து இவர்கள் தாவேகா தரப்பிலேயே போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. 25 பேருக்கும் நான் தாவேகா தரப்பிலே வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க விசில் சின்னத்துல போட்டியிடுங்கன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா இடைத்தேர்தல் வந்தோம்னா என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி? நக்கிட்டு தான் போகணும் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பலகீனம் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இவர்களினுடைய அந்த நிலைப்பாடு என்பது இப்போது திரிசங்கு நிலைதான். ஒண்ணு எம்எல்ஏவாவே தொடர முடியுமா, தொடர முடியாதா, அல்லது கூட்டணிக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சதுனால இனிமே நம்ம என்ன செய்ய முடியும், பின்வாங்க முடியுமா, எடப்பாடியோடு போக முடியுமா அப்படிங்கிற அந்த கிரவுண்ட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர பெரிய சிரமங்கள் இருப்பதாக தெரியல. நாளைக்கு இடைத்தேர்தல் வந்தாலும் இதே டீம் விசில் சின்னத்துல போட்டிட்டு போறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள்னு ஓபிஎஸ்னுடைய திமுக வருகைக்கு பிறகு உறுதி செஞ்சாங்கல்ல, அது ஒரு பொய், அது ஒரு மாயையாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பதை சி.வி. சண்முகத்தினுடைய இந்த பிரவேசம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களோடு சேர்ந்து அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது உணர்த்திருச்சு மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி தனித்துவமிக்க தலைவராகவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வேலுமணிக்கு அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் பதவி தரதாகவும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்ன கேட்கிறேன்னா சார், தோல்வியை நீங்கள் தழுவுகிறீர்கள்.
தோல்வி ஒன்றும் மோசமான தோல்வி இல்லை, நியாயமான தோல்விதான். திமுகவுக்கே எதிர்க்கட்சி அந்தஸ்து வந்துருச்சுன்னா அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க யாரு களத்துல? களத்தினுடைய சூப்பர் ஸ்டார் திமுக சார். திமுகவுக்கே 2வது இடம் தான் வந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு இயல்பாக 3வது இடம் தான் கிடைக்கும். 3வது இடம் தான் உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப மோசமான இடத்துக்குலாம் போல. நீங்க 2011 திமுக ரொம்ப கம்மியான இடம், 22 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க, 23 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க வெற்றி பெற்றீங்க. 47 இடங்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு கண்ணியமான தோல்வியை தான் நீங்கள் தழுவி இருக்கிறீர்கள். இந்த நேரத்துல உங்களிடமிருந்து கட்சி பிளவுபடுது, மேஜர் பார்ட்டி பிளவுபடுது. நீங்க 25 பேரா இருந்து 22 பேரா அவங்க இருந்திருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை சார். மேஜர் பார்ட் உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப மேஜர் பார்ட் உங்கள்கிட்ட இல்ல, மைனர் பார்ட் தான் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க இனிமே எஸ்பி வேலுமணிய அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக்குனா கூட உங்களுக்கு என்ன லீடர்ஷிப் இருக்குன்னு கேட்பாங்கல்ல மக்கள். உங்களுடைய தலைமை வேணான்னு போய் இத்தனை பேர் போயிட்டாங்களா சார்? முன்னாள் அமைச்சர் அண்ணன் காமராஜ், CV சண்முகம், விஜயபாஸ்கர், இவ்வளவு பெரிய டீம் போயிடுச்சு சார். 19 மாவட்ட செயலாளர் போயிருக்காங்க சார். அதுல முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க சார். கடையநல்லூர் எம்எல்ஏ குட்டியப்பா போயிட்டாரு, எஸ்ஐக்கு சுப்பையா போயிட்டாரு. இப்படி ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி போயிடுச்சு உங்கள்ட்ட இருந்து. அப்ப நீங்க யாரு? உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? உங்களுடைய வேல்யூ என்ன? ஏடிஎம்கே நீங்க 0. அப்ப நீங்க இனிமே சமாதானம் பண்ண என்ன? சமாதானம் பண்ண உங்க பிம்பம் உடைஞ்சிருச்சு, உங்களுடைய இமேஜ் சுக்குநூறா தெரிச்சிருச்சு. அப்போ நீங்க வேண்டாம் என்று விரும்புகிற அல்லது உங்களுடைய தலைமையை விரும்பாத அதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை தான் கூடுதல். அதனால தானே பொதுக்குழு உறுப்பினர் 1060 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்காக 1060 பேர் கையெழுத்து போட்டாங்க? நீங்க வேணும்னு கையெழுத்து போட்டாங்களா? நீங்க வேணான்னு கையெழுத்து போடுறாங்க. அப்ப தார்மீக அடிப்படையில் நீங்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற தகுதியவே இழந்துட்டீங்க. இனிமே நீங்க என்ன பண்ணணும்னா, அதிமுக யாராவது நடத்தீங்கப்பா, நான் நடத்தலைன்னு சொல்லிட்டு போகணும். அதான் மரியாதை. ஆனா அதை செய்வீங்களா? கண்டிப்பா அதை செய்ய மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக லெட்டர்பேடு கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய நோக்கம். அதை நோக்கித்தான் அவர் பயணிக்கிறார். அப்போ இந்த சமரச முயற்சிகள் மேற்கொண்டாலும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது. இந்த சமரச முயற்சிகள் மேற்கொண்டு எஸ்பி வேலுமணிக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் பொறுப்பு கொடுத்தாலும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது. நாளைக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து எஸ்பி வேலுமணி வெளியில போறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்சி மீண்டும் கலகலக்க தொடங்கிரும். ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநர் சேர்த்து வச்சாரா? சேர்த்து வச்ச 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்களா? இல்ல, வாழ்க்கையை முறிச்சுக்கிட்டு வந்துட்டாங்கல்ல. அது ஒரு திசையில போச்சு, இது ஒரு திசையில போச்சு. கடைசியா அந்த ஓபிஎஸ் போய் திமுக நின்றுட்டார்ல. அதே போன்ற நிலைதான் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் சமாதான முயற்சியின் மூலமாக ஒன்றிணைந்தாலும் நடக்கும். அடுத்த 5 ஆண்டுகளிலோ, அடுத்த 2 ஆண்டுகளிலோ, அல்லது அடுத்த ஓராண்டிலோ மீண்டும் ஒரு பிளவு வரும். அதிமுகவினுடைய ஒன்றுபட்ட பொதுச் செயலாளராக இதே அதிகாரத்தோடு எடப்பாடி பழனிசாமியால் இனி இயங்கவே முடியாது. இப்போ இந்தியா ஒன்று CV சண்முகம் சொல்றாரு, தொடர்ந்து தோல்வி, வெற்றி தோல்வி பற்றி நம்ம கவலைப்படல, ஆனால் தொடர்ந்து தோல்வி, இது குறித்து ஆய்வு செய்யணும், பேசினாதான் ஆலோசனை பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதனால நான் ஆய்வு பண்ணணும், ஆய்வு கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் திமுக தலைவர் ஆய்வு அந்த குழு அமைச்சு தொகுதிக்கு எல்லாம் அனுப்புறாரு. இது எப்படி பாக்குறீங்க? வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒளித்து மறைத்து பதில் சொல்ல விரும்பல. திமுக மேற்கொண்டிருக்கிற ஆய்வு திமுகவை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஆய்வு. அதுவே 100 விழுக்காடு வெற்றியை தருமானா 50 விழுக்காடு தான் வெற்றியை தரும். அதனாலதான் திமுகவினுடைய தலைவரே சொல்றாரு, உங்களுடைய காதுகள் என்னுடைய காதுகள், யார் சொல்றதையும் எந்த இன்ஃபுளுன்ஸுக்கும் நீங்க ஆளாக கூடாது, கட்சிக்காரன் சொல்ற கருத்தை 100 விழுக்காடு என்கிட்ட கேட்டு சொல்லணும்ன்றாரு. அதுவே 100 விழுக்காடு வருமா? கண்டிப்பா வராது. பைபாஸ் பண்ணி சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுவாங்க, சொல்ல வேண்டாத செய்திகளை சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுவே பெருசா பயனளிக்காது. ஆனாலும் ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா, கட்சிக்காரர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைக்கலாம். தலைவர் நம்முடைய குரலை கேட்கிறார், தோல்விக்கான ஆய்வை கட்சியில் மேற்கொண்டு விட்டார், தலைவர் நம்ம குரலுக்கு கன்சர்னா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இப்ப அதிமுகல என்ன பிரச்சனைன்னா, தோல்வி இல்ல சார் பிரச்சனை, கருத்து கேட்கலங்கிறது இல்ல பிரச்சனை. வெளிப்படையாக நான் சொல்றேன், இவ்வளவு நாட்களாக தோல்வியாகவே இருந்தாலும் செலவுகளை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த தடவை என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன், நீங்க எல்லாம் பாத்துக்கங்கன்னாரு. சரி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு அண்ணன் செலவு பண்ணுவாருன்னு பார்த்தா, சட்டப்பேரவை தேர்தலுக்கு நீ 80 கோடி கொடு, நீ 100 கோடி கொடு, நீ 150 கோடி கொடுன்னு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிட்டாரு. அவர் 1 ரூபா கூட செலவு பண்ணல. கட்சி நிதியை 1 ரூபா கூட வெளியில எடுக்கல. அவர் வீட்டுல வச்சிருக்கிற காசை 1 ரூபா கூட வெளியில எடுக்கல. இப்ப பிரச்சனை என்னன்னா,
எங்களை செலவு பண்ண சொன்னீங்க, நாங்க செலவு பண்ணிட்டோம். இப்ப கட்சியும் வெற்றி பெறல, கட்சியை ஒரு மரியாதையான இடத்துக்கு கொண்டு வர முடியல. அப்ப காசும் நாங்க செலவு பண்ணிட்டு மரியாதையும் இழந்து நாங்க ஏன் நிக்கணும்? அதனாலதான் விட்ட காசை பிடிக்கலான்னு அவங்க 25 பேர் இந்த பக்கம் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்க ஆய்வு செய்ய சொன்னோம், நாங்க சின்னம்மாவை சேர்க்க சொன்னோம், டிடிவியை சேர்க்க சொன்னோம், ஓபிஎஸோட சமரசம், அதெல்லாம் சும்மா பேச்சு. இவ்வளவு நாள் காசு கொடுத்துட்டு இருந்தவர் இப்ப காசு கொடுக்கறது இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு, நாம காசு செலவு பண்ணாலும் ஜெயிக்க போறது இல்ல, வெற்றி பெற போறது இல்லை. அதனால காசு செலவு பண்றதை நிறுத்திட்டாரு. இனிமே நாம காசு செலவு பண்ண முடியாது, அதனால எடப்பாடி பழனிசாமி வேணான்னு இவர்கள் முடிவுக்கு வந்துட்டார்கள். இவ்வளவுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சசிகலா வேற என்னாலதான் முடியும், பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சவன் நான், அம்மா இருந்தபோது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேலுமணியும் சசிகலா உள்ளிட்ட எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்லாம் பிரஸ் மீட்ல சொன்னாரு. அதை நம்பி அவங்களும் இருந்தாங்க. இப்ப அந்த பக்கம் யாருமே போறது இல்லையா? அதாவது சசிகலாவினுடைய அரசியல் முடிவு பெற்றுச்சு. இப்ப எஸ்பி வேலுமணி மாதிரி ஆள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா கொஞ்சம் பணம் வச்சிருக்காங்க, சசிகலாவை கொண்டு வந்துட்டா சசிகலா செலவு பண்ணுவாங்க, நம்ம வாங்கி அதை செலவு பண்ணிட்டு இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சசிகலா வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ₹1 கூட அந்த அம்மாவும் இனிமேல் செலவு பண்ணாது. அந்த அம்மாவுக்கும் அரசியல்ல இனிமேல் அதிகாரம் என்பது எட்டாக்கணி என்பது நல்லா தெரியும். நீங்க உடைஞ்சு சுக்குநூறாகி போனதை கையில அள்ளிட்டு போய் இப்படி கொட்டினீங்கன்னா அந்த அம்மா வாங்கி ஒட்ட வைக்க முடியுமா? உங்கள்கிட்ட ஒரு பெரிய கிளாஸ் ஃப்ரேமா கொடுத்தாங்க அந்த கட்சியை, அது சுக்கு சுக்கா உடைஞ்சிருச்சு. ஒரு பார்ட்டு ஜேசிடி பிரபாகரன், கூப்பா கிருஷ்ணன் இப்படி போயிடுச்சு, ஒரு பார்ட்டு செங்கோட்டையன் அப்படி போயிடுச்சு, இன்னொரு பார்ட்டு ஓபிஎஸ், இது ஒரு பக்கம் ஒரு டீம் இப்படி இந்த பக்கம் கிளம்பி போயிடுச்சு. இப்ப அது வெறும் கூடாகத்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே அதுல இல்ல. அப்ப அதுல என்ன செய்ய முடியும்னு சசிகலா அம்மாவும் யோசிக்கும்ல. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இவங்க எதுக்காக இப்ப கூப்பிடுறாங்கன்னா, பணம் செலவு பண்ண ஆள் இல்ல, வாங்கி செலவு பண்ணி பழக்கப்பட்டாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறத நிறுத்திட்டாரு, சசிகலா வந்தா கொடுக்கும்னு நம்புறாங்க. ஆனா சசிகலா வந்தாலும் பணத்தை செலவு செய்ய மாட்டார். எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் தப்பான கணக்கு போடுகிறார்கள். இனிமேல் அதிமுகவை நம்பி செலவு செய்வதற்கு யாரும் தயாரா இல்லை. லீமா ரோஸ் வேணா செலவு பண்ணலாம், அவங்களுக்கு வேணா இனிமே செலவு பண்ற கெப்பாசிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு வேணா ஆசைகள் இருக்கலாம், வேணா அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்குங்க. அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிட்டா உங்களுக்கு டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் கொடுத்துருவாங்க, எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் கொடுத்துருவாங்க. என்ன அன்னைக்கு அம்மா சின்னம்மான்னு நீங்க இப்ப பெரிய அம்மான்னு சொல்லிட வேண்டியதுதானே லீமா ரோஸ, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒட்டுமொத்தமாக அதிமுக எல்லா இடத்திலும் நம்பிக்கையை இழந்துருச்சு. எனவே அதை நம்பி செலவு செய்வதற்கோ அதை நம்பி களத்தில் நிற்பதற்கோ யாருமே தயாராக இல்லை என்கிற சூழல் அந்த கட்சிக்கு வந்துருச்சுங்கிறது தான் வருத்தத்துக்குரிய உண்மை. பல்வேறு கருத்துல பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.